மார்னிங் எவ்ரிவன். சிவில் சர்வீஸ் பிஒய்க்யூ 2024 கேட்ட பர்சன்டேஜ் ரிலேட்டடான கொஸ்டின் ஒன்று பார்க்கலாம். கொஸ்டின் ரீட் பண்ணிக்கோங்க. பி சேலரி இஸ் 20% லோயர் தென் கியூ சேலரி விச் இஸ் 20% லோயர் தென் ஆர் சேலரி பை ஹவு மச் பர்சன்ட் இஸ் ஆர் சேலரி மோர் தென் பி சேலரின்னு கேட்டிருக்காங்க. அப்போ நார்மலாக எப்படி எழுதலாம்? இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பி QRன்னு எழுதிக்கலாம். ஆரோட வேல்யூ நம்ம என்ன பண்ணிக்கலாம்? 100ன்னு சொல்லிட்டு அஸ்யூம் பண்ணிக்கலாம். இதிலிருந்து இது பார்க்கும்போது எனக்கு எவ்வளோ 20% வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு குறைவாக இருக்குது. ஸோ அப்போ என்னவாக இருக்கும்? இது 8 ஆகிருக்கும். ஆனால் Q கம்பேர் பண்ண Pயோடது என்ன ஆகும்? இதுவும் 20% குறைவாக இருக்கும். அப்போ நமக்கு 64 இருக்கும். அடுத்து நெக்ஸ்ட்டு நீங்கள் Pயிலிருந்து ஆரை பாருங்கள், நமக்கு என்ன இருக்கும்? வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா மோர் தென்னாக தான் இருக்குது. அப்போ எவ்வளோ பர்சன்டேஜ் மோர் தென்னாக இருக்குன்னு சொல்லிட்டு கொஸ்டினாக கேட்டிருக்காங்க. ஓகே, அப்போ என்ன பண்ணலாம்? இது ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் பாருங்கள். பர்சன்டேஜ் ஈக்குவல் டு டிஃப்ரென்ஸ் என்ன சொல்லலாம்? 36 டிவைடட் பை ஃப்ரம் 64லேருந்து பார்க்கும்போது தான் அது அதிகமாக இருக்குது. டிவைடட் பை 64 இன்ட்டு 100. இது ரெண்டும் நீங்கள் மல்டிப்ளை பண்ணி சிம்பிளை பண்ணிங்கன்னா 56.25%ன்னு வந்திருக்கும். ஆன்சர் இருக்கான்னு பாருங்கள். ஆன்சர் ஈக்குவல் டு நமக்கு இருக்குது. அப்போ ஆன்சர் ஈக்குவல் டு என்ன சொல்லலாம்? பி ஆப்ஷன் வரலாம். சரி, நோட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.